அனைவருக்கும் வணக்கம். ஹாய் குட்டீஸ். நாம் இன்னைக்கு க்யூட் பேர்ட்ஸ் பெயிண்ட் பண்ண போகிறோம். ஹாப்பியாக இருக்கீங்களா? அதுக்கு ஒரு ஐஸ்கிரீம் ஸ்பூன் வேணும். ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு அந்த ஸ்பூன் வச்சுருப்போம் இல்லையா, அதை எடுத்துக்கலாம். அப்புறம் ஸ்கெட்ச் பென்ஸ் எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் எல்லோ, ப்ரௌன், ரெட் எடுத்துருக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் டிஷ்யூ பேப்பர், தென் வாட்டர். இப்போது ஐஸ்கிரீம் ஸ்பூனை எடுத்துட்டு தண்ணியில் டிப் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த ஸ்பூனை. அப்புறமா ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி அந்த ஸ்பூனோட ஓரம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஓரத்தில் நம்ம கலர் பண்ணுறோம். நல்லா பார்த்துக்கோங்க, அப்போ தெரியும் உங்களுக்கு. இப்போ கலர் பண்ணிட்டோம். அப்படி பேப்பர் மேலே வச்சு லைட்டாக மேலே ப்ரெஸ் பண்ணுங்கள். நமக்கு இப்போது ஓவல் ஷேப் மாதிரி ஒன்று கிடச்சிருக்கு. இன்னும் டார்க்காக வேணும், அதுக்காக இன்னொரு வாட்டி நம்ம இதே மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு தேவையான ஓவல் ஷேப் கிடச்சிட்டு, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஓவல் ஷேப் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே கலர் ஃபில் பண்ண போகிறோம். அதுவும் நம்ம ஸ்பூன் வச்சே ஃபில் பண்ணலாம். ஸ்பூனோட பின் பகுதி இருக்குது பார்த்தீங்களா, பேக் சைடு, அதில் வந்து கொஞ்சமாக கலர் எடுத்துட்டு அதை வந்து ஓவல் ஷேப் மாதிரி இருக்குல்ல, அதில் ஃபில் பண்ணிடலாம். இந்த ஸ்பூன் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ வந்து உடனே காஞ்சிரும். தண்ணியில் அப்பப்போ நம்ம முக்கி இது பண்ணிக்கலாம். நீங்கள் இதுக்கு ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணாலே போதும். நீங்கள் வாட்டர் கொஞ்சம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த கலர்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிரும். இது சின்ன பசங்களே பண்ணலாம், ஒன்றும் பயம் கிடையாது. இந்த மாதிரி ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப அப்படிலாம் ஃபில் பண்ணணும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, கொஞ்சமாக நம்ம ஃபில் பண்ணாலே போதும். இந்த மாதிரி போதும். அதுக்கப்புறமா ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி ஒரு ரவுண்ட் ஷேப் போட்டுக்கலாம். சின்னதாக ஒரு ரவுண்ட் ஷேப். ஓகே, அதுக்கப்புறமா நமக்கு இன்னொரு பேர்ட் தேவைப்படுது. ஸோ இதே மாதிரி நம்ம இன்னொன்று பண்ணிக்கலாம். அதுக்கு ப்ரௌன் கலர் ஸ்கெட்ச் நான் எடுத்துருக்கிறேன். அதே மாதிரி சேம் ஸ்பூனோட ஓரங்களில் நம்ம கலர் கொடுத்துட்டு பேப்பர் மேலே வச்சு ப்ரெஸ் பண்ணாலே போதும், நமக்கு ஷேப் கிடைக்கும். இப்போ நம்ம உள்ள கலர்ஸ் ஃபில் பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் டிஷ்யூ பேப்பர் கூட யூஸ் பண்ணலாம். எப்படின்னு பாருங்கள், காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம அந்த ரவுண்ட் ஷேப் போட்டுக்கலாம். இதில் இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பார்க்குறீங்களா டீஸ்? கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க, லாஸ்ட்டில் சொல்லலாம். ஓகே,
இப்போது உள்ளே வந்து அந்த ஸ்கெட்ச் பென் வச்சு கலர் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு தண்ணி யூஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். டிஷ்யூ பேப்பரை டிப் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா கூட கலர் சூப்பராக ஃபில் பண்ணலாம். நீங்கள் ஸ்பூன் வச்சு ஃபில் பண்ணாலும் ஓகே, இந்த மாதிரி ஃபில் பண்ணாலும் ஓகே, பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ ப்ரௌன் கலர் ஸ்கெட்ச் வச்சு இது பார்க்குறதுக்கு வந்து நம்ம பேர்ட்ஸ் தானே இன்றைக்கி வரைய போகிறோம். ஸோ அதோட வாய்ப்பகுதி, கண், அப்புறம் வந்து டெயில் ஃபெதர்ஸ், அப்புறம் கால், இதெல்லாம் நம்ம வரைய போகிறோம், வரைஞ்சிட்ருக்குறோம். ஓகே, இப்போ கால் கொஞ்சம் நீளமாக வரைஞ்சிக்கோங்க, அப்போ தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நீ கால் கொஞ்சம் நீளமாக வரைஞ்சிங்கன்னா பார்க்குறதுக்கு அது க்யூட்டாக தெரியும் அந்த பேர்டு. அதனால தான் நம்ம இப்படி ட்ரா பண்ணியிருக்கிறோம். அப்புறம் கீழே வந்து கொஞ்சமாக புற்கள் மாதிரி வரைஞ்சிக்கலாம். ஏன்னா அது நிற்கிறதுக்கு ஒரு இடம் வேணும் இல்லையா, அதனால் ஸ்கெட்ச் பென் வச்சு இதே மாதிரி நீங்கள் குட்டி குட்டியாக கோடுகள் மாதிரி போட்டிங்க அப்படின்னா அது பார்க்குறதுக்கு புற்கள் மாதிரி கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி பெயிண்டிங்.